பேரவைத் தலைவர் அப்பாவுக்கு எதிராக அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி. குரல் வாக்கெடுப்பை தொடர்ந்து டிவிஷன் முறை வாக்கெடுப்பிலும் தோல்வியை தழுவியது அதிமுக. உட்கட்சி குழப்பத்தை திசை திருப்பவே அதிமுக தீர்மானம் கொண்டு வந்ததாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். யாருடைய தலையீடு இன்றி சபாநாயகர் சுதந்திரமாக செயல்படுவதாகவும் பதிலடி. இந்த அரசின் மீது குற்றம் குறை கூற வாய்ப்பில்லாத காரணத்தால் இப்படி ஒரு தீர்மானமா? உட்கட்சிக்குள்ள ஏற்பட்ட குழப்பத்தால் அதை திசை திருப்ப இப்படி ஒரு தீர்மானமா? மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டத்தை புறக்கணித்த செங்கோட்டையன். முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணி உள்ளிட்டோர் செங்கோட்டையனை சமாதானப்படுத்த முயற்சி. அதிமுகவை யாராலும் உடைக்க முடியாது என்று எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். அனைவரும் அதிமுகவில் ஒற்றுமையாக இருப்பதாகவும் பேட்டி. நாங்களாம் இப்போ ஒற்றுமையாக தான் இருக்கிறோம். நீங்கள் யாராலையும் பிரிக்க முடியாதுங்க. நான் என்னைக்கு முதலமைச்சரானோ அன்னையிலேருந்து இந்த திட்டத்தை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் உடைச்செறிஞ்சிட்டு தான் இருக்கிறோம். அதிமுக யாராலையும் உடைக்க முடியாது, முடக்க முடியாது. கோவை, ஸ்ரீவில்லிபுத்தூர், ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை. பந்தலூர் பகுதியில் ஆலங்கட்டி மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. கடும் விலை வீழ்ச்சியால் பல்லடத்தில் தக்காளி செடிகளை டிராக்டர் விட்டு அழிக்கும் விவசாயிகள். குறைந்தபட்ச ஆதர விலை நிர்ணயிக்க ஒன்றிய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை. எங்களுக்கு மிச்சமாக பார்த்தீங்கன்னா வெறும் 20 ரூபா தான் டிப்பருக்கே. 5 கிலோ டிப்பருக்கு வந்து 20 ரூபா தான் நிற்கிதுங்க. அது பொறிக்கிறது மண்ணு, பொறிக்காத மண்ணு. காட்டில் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக பொறிச்சு கொட்டுறேங்க. அழிக்கிறதுக்கும் மனசு இல்லைங்க. அப்புறம் ஒரு முடிவு இல்லாமல் தான் எங்களுக்கு நஷ்டமாகன்னு சொல்லி தான் இப்போ பார்த்தீங்கன்னா அழிக்கிறேங்க. ரொம்ப சிரமமாக போச்சுங்க. ராஜேந்திர பாலாஜி வழக்கில் அனுமதி அளிக்க ஆளுநர் ரவி காலம் தாழ்த்துவதாக உச்சநீதிமன்றம் மீண்டும் அதிருப்தி. தமிழ்நாடு அரசிடமிருந்து மொழிபெயர்ப்பு ஆவணங்கள் கிடைத்ததும் உடனடியாக முடிவெடுக்க உத்தரவு. ரயில்வே திட்டங்கள் அறிவிப்பில் தமிழ்நாடு தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகிறது. நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டு எம்பிக்கள் சரமாரி குற்றச்சாட்டு. ஒன்றிய அரசை கண்டித்து வரும் 24, 25 ஆகிய தேதிகளில் வங்கி ஊழியர்கள் போராட்டம். பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்த திட்டம். சென்னையில் வெள்ளி விலை கிராம் 113 ரூபாய் என புதிய உச்சம் தொட்டது. தங்கம் சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 65,680 ரூபாய்க்கு விற்பனை. எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் அமலாக்கத்துறை, சிபிஐ மூலம் ஒன்றிய பாஜக அரசு பழி வாங்குவதாக அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டு. ஊழல் செய்தவர்கள் பாஜகவில் இணைந்தால் புனிதர்களாகி விடுகின்றனர் என்றும் காட்டமான விமர்சனம். சார் அதுதான் இப்போ நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்க சார். சும்மா குற்றச்சாட்டுகள் சொல்லிக்கொண்டே போவது இயற்கை. யார் வேணாலும் யார் மேலே வேணாலும் எந்த குற்றச்சாட்டை சொல்லலாம். இது வரைக்கும் சொல்லியிருக்க குற்றச்சாட்டுகள் நிரூபிச்சிருக்கீங்களா? சும்மா பொய்யா குற்றச்சாட்டை மக்கள் மத்தியில் ஏதாச்சும் பொய்யா சொன்னால் நம்பிடுவாங்க. புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக புதுச்சேரி சட்டப்பேரவையில் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி இடையே காரசார விவாதம். இருக்கை மீது ஏறி ஆவேசமாக பேசிய என்ஆர் காங்கிரஸ் பெண் எம்எல்ஏ செயலால் பரபரப்பு.
குமரி அருகே மாப்பிள்ளை பார்ப்பதாக நடித்து நகைகளை திருடிச் சென்ற பெண் உட்பட 4 பேர் கைது. இணையதளம் மூலம் வரன் தேடியவரை குறிவைத்து மோசடி. எலக்ட்ரிக் பைக்குகளுக்கு தரமில்லாத பேட்டரிகள் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். தீ விபத்தை தடுக்க வாகனத்தை நிறுத்தியவுடன் சார்ஜ் செய்யக்கூடாது என வல்லுநர் ஆலோசனை. நீங்கள் வண்டி ஓட்டிட்டு வர்றீங்க அப்படின்னா வந்ததுமே இமீடியட்டாக சார்ஜ் பண்ணக்கூடாது. ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் தான் நீங்கள் சார்ஜ் பண்ணணும். நீங்கள் வண்டி எடுத்து ரைட் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே நீங்கள் சார்ஜர் அன்பிளக் பண்ணிடணும். இதெல்லாம் எதுக்கு பண்ணணும் ஆக்சுவலானா பேட்டரியோட டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகாமல் இருக்க தான் இந்த ப்ரொசீஜர் எல்லாமே ஃபாலோ பண்ணணும். செகண்ட், நீங்கள் எதாவது எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் யூஸ் பண்ணி சார்ஜ் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் யூஸ் பண்ணி சார்ஜ் போடக்கூடாது. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் யானை தெய்வானை ஆனந்த குளியல். யானை தெய்வானையை கண்டு பக்தர்கள் மகிழ்ச்சி. சென்னையில் வரும் 23ஆம் தேதி நடைபெறும் CSK மும்பை போட்டிக்கான டிக்கெட் வரும் 19ஆம் தேதி விற்பனை. காலை 10:15 மணிக்கு ஆன்லைனில் விற்பனை தொடங்கும் என அறிவிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.